இன்னும் ஓரிரு நாட்களில் சங்கைமிக்க ரபியுல் அவ்வல் மாதம் நம்மை வந்தடைய இருக்கிறது. பொதுவாக ரமலானுடைய மாதம் என்றால் குர்ஆன் நம் நினைவுக்கு வரும். குர்ஆன் இறக்கப்பட்ட மாதம் ரமலானுடைய அந்த மாதத்தில் குர்ஆன் அதிகமாக பேசப்படும். துல்ஹஜ் மாதம் அடைந்தால் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் குடும்பத்தார்களின் தியாகங்களும் அர்ப்பணிப்புகளும் நம்முடைய சிந்தனையில் ஏற்படும். ஹஜ்ஜுடைய அமல்கள் நம்முடைய கண் முன்னாலே தோன்றும். அதே போலத்தான் ரபியுல் அவ்வல் மாதம் நம்மை வந்தடையும் போது ஈருலகத்திற்கு அருட்கொடையாய் அனுப்பப்பட்ட நம் உயிரினும் மேலான கண்மணி நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பிறப்பும் அவர்களின் சங்கையும் மேன்மையும் நம்முடைய நெஞ்சங்களில் நீங்காமல் நிறைந்திருக்கும். இந்த உலகத்தில் எத்தனையோ கோடி பேர் பிறந்தார்கள், வாழ்ந்தார்கள், மரணித்தார்கள், மன்னரைக்கு சென்று விட்டார்கள். இன்னும் ஆயிரம் பேர் பிறக்கலாம், இறக்கலாம். இந்த உலகத்தில் எத்தனை கோடி பேர் வாழ்ந்தாலும் மறைந்தாலும் உலகத்தினுடைய வரலாற்று குறிப்புகளில் ஒருவர் பிறக்கும் பொழுதுதான், பிறந்த பிறகுதான் அவர் அறியப்படுவார். ஒரு குழந்தை பிறந்த பின்னால் தான் இந்த குழந்தை யார், இந்த குழந்தையின் தகப்பன் யார், இந்த குழந்தையின் பாரம்பரியம் என்ன என்பதெல்லாம் அறியப்படும். ஆனால் உலக வரலாற்றின் நியதிக்கு மாற்றமாய் அகிலத்தின் அருட்கொடை அண்ணல் எம்பெருமான் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறப்பதற்கு முன்னாலே இந்த உலகம் பெருமானாரை எதிர்பார்த்து கொண்டிருந்தது. உலகத்தில் அன்று வாழ்ந்த பெருமானாரின் காலத்தில் வாழ்ந்தவர்கள், அவர்கள் யூதராக இருக்கலாம், கிறிஸ்தவராக இருக்கலாம், வேதக்காரர்களாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் சரி, மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தில் எப்பொழுது உதிப்பார்கள் என்கிற பெருமானாரின் மீதான எதிர்பார்ப்புகள் இந்த உலகம் முழுக்க நிறைந்திருந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் வாழ்ந்த நபிமார்கள், அவர்கள் தன் சமுதாய மக்களிடத்தில் இறுதி தூதர் ஒருவர் வருவார், அவருடைய பெயர் இப்படி இருக்கும், அவரின் அடையாளங்கள் இப்படி எல்லாம் இருக்கும், அவருடைய உடல் தோற்றங்கள் இன்னென்ன அடையாளங்களோடு பெருமானாரை வர்ணித்து சொல்லி இருக்கிறார்கள். முன்னால் உள்ள வேதங்களில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இறுதி தூதரின் வருகையை எல்லா சமுதாய மக்களும் வழி மீது விழி வைத்தவர்களாக எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான பெருமானாரினுடைய வருகையை அல்லாஹ் தஆலா அறிவித்திருக்கிறார். இப்படி எல்லா சமுதாய மக்களும் நபியின் வருகையை எதிர்பார்த்தவர்களாய், இன்னும் ஒரு படி மேல சொல்லணும்னா பெருமானார் எங்கள் சமுதாயத்தில் தான் பிறக்க வேண்டும். அந்த இறுதி தூதர் பாக்கியங்களும் மகத்துவங்களும் நிறைந்த, அல்லாஹுவால் போற்றப்பட்ட, ஒவ்வொரு நபியின் நாவிலும் போடப்பட்ட அந்த தூதர் எங்கள் சமுதாயத்தில் தான் பிறக்க வேண்டும், அந்த பாக்கியங்கள் எங்கள் சமூகம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற எண்ணம் வேதக்காரர்களுக்கு இருந்தது, யூதர்களுக்கு நிறைவாகவே இருந்தது. மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறக்கிற ஒவ்வொரு தருணமும், இந்த உலகத்தில் அவர்கள் உதிக்க இருக்கிற அந்த காலகட்டத்தின் நிகழ்வுகள் ஒவ்வொன்றும் பெருமானாரினுடைய பிறப்பு சம்பந்தமான உலகத்தில் ஒரு பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பிறக்கிறதுக்கு முன்னால இருந்த அந்த காலகட்டத்தில் அல்லாஹ் தஆலா
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறக்க இருக்கிறார்கள் என்கிற காரணத்திற்காக வேண்டிய மிக பெரும் மாற்றங்களை அல்லாஹ் இந்த உலகத்தில் ஏற்படுத்தினான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறப்பு என்பதும் இந்த உலகத்தில் ஓர் அதிசயமாய் வரலாற்று ஆசிரியர்கள் பதிவு செய்கிறார்கள். இந்த உலகத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த அந்த நிகழ்வும் கூட அதிசயமாகவே வரலாறுகளில் பதிவு செய்யப்படுகிறது. மற்றவர்களை போல மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பிறப்பும் இல்லை, அவர்களின் வாழ்க்கையும் இல்லை, அவர்களை போல இந்த உலகத்தில் யாரும் இல்லை. மக்காவிலே ஒரு யூதன் வியாபாரத்திற்காக வேண்டி வந்து அங்க தங்கி இருக்கிறான். அவன் திகைத்து போனான். மக்காவில் இருந்த அரபுகளிடத்திலே போய் கேட்டான், நேற்று இரவு உங்க ஊர்ல ஒரு குழந்தை பிறந்திருக்க வேண்டும், குழந்தை ஏதாவது பிறந்துச்சா? நிச்சயமாக பிறந்திருக்க வேண்டும் என்பதாக ஒவ்வொரு அரபுகளிடத்திலும் கேட்கிறான். அரபுகளுக்கு தெரியல, எங்களுக்கு ஒன்றும் அப்படி தெரியலையே, குழந்தை ஒன்றும் பிறந்த மாதிரிலாம் எந்த அடையாளமும் தெரியலன்னு சொல்லிட்டு அவங்க பதில் சொல்லிட்டாங்க. இல்லை இல்லை, உங்க வீட்டில் போய் மனைவிட்டு கேட்டு பாருங்க, நேற்று இரவு ஒரு குழந்தை பிறந்திருக்கும். எல்லாரும் இரவு நேரத்தில் வீட்டுக்கு போனவங்க என்னுடைய மனைவிமார்கள்ட்ட நேற்று ஏதாவது குழந்தை பிறந்துச்சா, இரவு நேரத்தில் என்ன செய்தின்னு விசாரிக்கும் போது, ஆமாம், ஆமினாவுக்கும் அப்துல்லாவுக்கும் நேற்று இரவு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது அப்படின்னு சொன்னாங்க. அடுத்த நாள் காலையில அரபுகள் எல்லாம் வந்து, எப்பா நேற்று ஒரு குழந்தை பிறந்துச்சான்னு கேட்டையா? இல்லையா, இந்த வீட்டில் இந்த குடும்பத்தார்களுக்கு அப்துல் முத்தலிபுக்கு ஒரு பேரர் பிறந்திருக்கிறார், ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்குன்னு சொன்ன உடனே என்னை கூட்டிட்டு போங்க, அந்த இடத்துக்கு என்னை கூட்டிட்டு போங்க அப்படின்னு அந்த யூதன் கேட்கிறான். சரின்னு சொல்லிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வீட்டுக்கு அந்த யூதனை மக்காவாசிகள் அழைச்சிட்டு வர்றாங்க. பெருமானாருடைய அந்த முகத்தை, அந்த குழந்தையை பார்த்த உடனே மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டான். ஏதோ ஒரு பேரதிர்ச்சியை, பேரின்பத்தை பார்த்ததை போல மயக்கமுற்று கீழே விழுந்தான் அந்த யூதன். மயக்கம் தெளிஞ்சு எந்திரிச்சான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய நுபுவத்தினுடைய முத்திரையை பார்த்தார், பெருமானாருடைய அடையாளங்களை பார்த்தார். எப்படிங்க ஒரு குழந்தையை பார்த்துட்டு இவர்தான் இறுதி தூதர்னு டிக்ளேர் பண்ண முடியும்? அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட அறிகுறிகளை, அடையாளங்களை சொல்லாமல் எப்படி ஒரு யூதனால் கண்டுபிடிக்க முடியும்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை குழந்தையாக பார்த்தவன், அடையாளங்களை பார்த்து தெரிந்து கொண்டவன் சொன்னான், பனு இஸ்ரவேலர்களே, யூதர்களே, நீங்கள் பெரும் பாக்கியத்தை இழந்து விட்டீர்கள். யூதர்கள் அடிச்சிட்டு இருந்தாங்க, மிகப்பெரிய ஆயிரக்கணக்கான நபிமார்கள் எங்க சமுதாயத்தில் தான் இருந்தார்கள். ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம், ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம், ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம், யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் போன்ற மிக பெரும் நபிமார்கள் எங்கள் குடும்பத்தில், எங்கள் வம்சத்தில், எங்கள் பரம்பரையில், எங்கள் சமுதாயத்தில் தான் இருந்தார்கள். அந்த இறுதி தூதர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் எங்க சமுதாயத்தில் தான் பிறக்க வேண்டும் என்று பேராசையும் ஆவலும் கொண்டிருந்த அந்த யூதர்களுக்கு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் கிடைத்தது. மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பனு இஸ்ரவேலர்களின் கூட்டத்தில் பிறக்கவில்லை, மக்கத்து அரபு தேசத்திலே பிறந்தார்கள். அந்த யூதன் சொன்னா, பனு இஸ்ரவேலர்களே, உங்களுக்கு மிகப்பெரிய பின்னடைவு ஏற்பட்டு விட்டது, மிகப்பெரிய அடி விழுந்து விட்டது. முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே பிறந்திருக்கிறார்கள். இவர்தான் இறுதி தூதர், இவர்தான் அல்லாஹ்வுடைய ரசூல். அல்லாஹ் இந்த நபியை பற்றி முன் அறிவிப்புகள் செய்திருக்கிறானோ, நபிமார்கள் அறிவிப்பு செய்திருக்கிறார்களோ, அந்த மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான் இந்த குழந்தை என்று அந்த யூதன் சொன்னார். அபூ தாலிப்
அப்துல் முத்தலிப் பெருமானாருடைய தாதா. அவர் திருமணம் ஆகிறதுக்கு முன்னால் உள்ள இளமை காலத்துல யமன் தேசத்துக்கு ஒரு பிரயாணத்துல போயிட்டு இருக்கிறார். யமன் தேசத்துல ஒரு வேதக்காரர், ஒரு பண்டிதர், வேத ஞானங்கள் பெற்றவர், கற்றறிந்தவர், அறிஞர். அவர் அப்துல் முத்தலிபை கூப்பிட்டு, உங்களுடைய உடலின் அமைப்பை நான் பார்ப்பதற்கு அனுமதி கிடைக்குமான்னு கேட்டார். அப்துல் முத்தலிப் சொன்னாரு, என்னுடைய மறைவிடத்தை தவிர மற்ற எல்லா இடங்களையும் நான் காட்டுறேன், நீங்க வேணா தாராளமா பார்த்துக்கலாம்னு சொல்லி அனுமதி கொடுத்தார். தன்னுடைய ஆடையை கலட்டினாரு. அவருடைய உடல் அமைப்புகளை எல்லாம் பார்த்துட்டு அப்துல் முத்தலிப் அவர்கள்ட்ட சொன்னாரு, அல்லாஹ் தஆலா உங்கள் சந்ததிகள்ல வலது கரத்தில அரசாட்சியையும் இடக்கரத்தில நபித்துவத்தையும் அல்லாஹ் கொடுக்க இருக்கிறான். நீங்கள் திருமணமானவரா என்று கேட்டார். இல்ல, நான் திருமணமானவன் இல்லை, இன்னும் திருமணமே முடிக்கலன்னு சொன்னார் அப்துல் முத்தலிப். அப்போது சொன்னார், பனு ஜஹரா என்கிற கூட்டத்தில் ஒரு பெண்ணை நீங்கள் திருமணம் முடித்துக் கொள்ளுங்கள் என்று அந்த மார்க்க அறிஞர், அந்த வேதக்காரர் அப்துல் முத்தலிப் கிட்ட சொல்றார். இது எப்ப சொல்றாரு? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறக்கல, அவருடைய அத்தாவும் பிறக்கல, அப்துல்லாவும் பிறக்கல, இவருக்கும் கல்யாணம் ஆகல, தாதா இன்னும் வயசு பையனா தான் இருக்கிறார். அவருடைய தோற்றத்தை பார்த்து சந்தேகம் வந்து அவருடைய உடல்ல உள்ள அங்க அடையாளங்களையும் பார்த்துட்டு, உங்களுக்கு இப்படி ஒரு பேரர் பிறக்க இருக்கிறார், அல்லாஹ் அவருக்கு அரசாட்சியையும் கொடுக்கிறான், அவர்களுக்கு நபித்துவத்தையும் ஞானத்தையும் கொடுக்கிறான் என்று டிக்ளேர் செய்கிறாங்க. வேதக்காரர்கள் மிக தெளிவாக அறிவிக்கிறார்கள். எப்படி முடியும்? அப்துல்லாஹ் இப்னு சலாம் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க யூதர்களினுடைய மார்க்க அறிஞர், வேதங்களை அறிந்தவர், மிக பிரபலமானவர். அவர் மதீனாவில் இருக்கிறார். மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு வந்தபோது பெருமானாரை பார்ப்பதற்காக வேண்டி வந்தார். ரசூலுல்லாஹினுடைய முகத்தையும் அவர்களின் உடல் அமைப்பையும் பார்த்த உடனே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். பின்னால ஒரு காலத்துல ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டாங்க, ஏங்க அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல ஒரு ஆயத்தை இறக்கி இருக்கிறான், அல்லதீன ஆதைனாஹுமுல் கிதாப் யாரிஃபூனஹு கமா யாரிஃபூன அப்னாஅஹும். வேதக்காரர்கள், வேதம் கொடுக்கப்பட்ட சமுதாய மக்கள் தங்கள் பிள்ளைகளை ஒரு பெரும் கூட்டத்தில், பெரும் திரளில் தன் பிள்ளை, தன்னுடைய மகன் யார் என்று ஒரு தந்தை அறிவிப்பாரோ, உறுதி செய்வாரோ, அறிந்து கொள்வாரோ, அதை விடவும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்த வேதக்காரர்கள் இவர்தான் இறுதி தூதர் என்று உறுதியாக நம்பிக்கை கொள்வார்கள், உறுதியாக தெரிந்து கொள்வார்கள் என்று குர்ஆனுடைய ஒரு வசனம் இருக்கிறது. இந்த ஆயத்து அல்லாஹ் இறக்குனா எப்படிங்க வேதக்காரர்களுக்கு பெருமானாரை பத்தி அவங்கள பார்த்த உடனே அடையாளம் கண்டு கொள்வாங்க அப்படின்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு சந்தேகம் கேட்கிறாங்க. அப்துல்லாஹ் இப்னு சலாம் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொன்னாங்க, சொன்ன வார்த்தை மிக கடுமையான வார்த்தை. அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்துல ஒரு பெரிய கூட்டத்துல தான் மகன் யாருன்னு ஒரு அத்தா சொல்லுவாரோ, உறுதியா சொல்லுவாரா இல்லையா? என் மகன் ஒரு கூட்டத்தில் இருக்கிறான் அப்படின்னா என் பிள்ளைன்னு நான் உறுதியா எப்படி சொல்லுவேன்? என் பிள்ளையின் அடையாளம் எனக்கு தெரியுமா இல்லையா? அதுல ஏதாவது சந்தேகம் வரப்போகுதா? இல்ல. அதை விடவும் பெருமானாரை அடையாளம் கண்டு கொள்வார்கள் சொன்ன இந்த ஆயத்துல அவர் ஒரு விளக்கம் சொன்னாரு. அல்லாஹ் தஆலா எங்களுக்கு முன்னால் உள்ள வேதங்கள்ல அறிவிச்சு கொடுத்திருக்கிறார். எங்கள் நபிமார்கள் அடையாளங்களை சொல்லி இருக்கிறார்கள். எப்படி தெரியுமா? என் மனைவி பெற்றெடுத்த என் பிள்ளைக்கு கூட அதுல ஏதாவது குறைபாடு இருக்குமா, இது என் பிள்ளை தானா இல்லையான்னு கூட ஒரு கால் நான் சந்தேகப்படுவேன். என் மனைவி எனக்கு துரோகம் கூட செஞ்சிருக்கலாம், ஒரு கால் அதுல கூட எனக்கு சந்தேகம் வரும். மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி தூதர் என்பதை, பெருமானாரின் அடையாளங்களை பார்த்த எந்த வேதக்காரரும் ஒரு துளி கூட சந்தேகம் ஏற்படாமல் அறிந்து கொள்வார்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய அடையாளங்களை பார்த்து வேதக்காரர்கள் மிக தெளிவாக அறிவித்திருக்கிறார்கள்.
மதீனாவில் யூதர்கள் எல்லாம் நிறைய இருப்பாங்க மதீனாவில். அப்போ எல்லா வியாபாரங்கள் செஞ்சுட்டு இருப்பாங்க, வரப்போக இருப்பாங்க. அங்க ஒரு தெரு சந்தை கடையில ஒரு யூதன் ரொம்ப பிரமிச்சு போனான். இரவு நேரம் பிரமிச்சு போனவன் எல்லாத்தையும் கூப்பிடுறான், எல்லா யூதர்களையும் அழைக்கிறான். அழைத்து சொன்னா, வானத்தை பாருங்க, வானத்திலே ஒரு நட்சத்திரம் தோன்றி இருக்கிறது. அந்த நட்சத்திரம் இறுதி நபிக்கான அடையாளம். அல்லாஹ் தஆலா அறிவித்திருக்கிறான், இந்த நட்சத்திரம் வானத்திலே தோன்றி இருக்கிறது. அப்போ இந்த உலகத்திலே இறுதி தூதர் பிறந்து விட்டார் என்பதாக வேதக்காரர்கள் யூதர்கள் கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பிறப்பை குறித்து ஒவ்வொரு நாளும் நினைத்திருக்கிறார்கள், எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார்கள் என்பதாக வரலாறுகளில் நாம் நிறைய பார்க்க முடியும். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யார்? அவர்களுக்கும் நமக்குமான தொடர்பு என்ன, பந்தம் என்ன, உறவு என்ன? இந்த உலகத்தில் ஒரு தாய்க்கும் பிள்ளைக்கும் உண்டான உறவை விட, ஒரு பெற்றோருக்கும் குழந்தைக்கும் உண்டான உறவை விட, ஒரு தந்தைக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் உண்டான உறவை விட யாரை வேண்டுமானாலும் நேசிக்கலாம், யார் மீது வேண்டுமானாலும் அளவு கடந்த அன்பை வெளிப்படுத்தலாம். என் பிள்ளை, என்னுடைய பேர பிள்ளை, என்னுடைய தாய் தந்தை என்பதாக யார் மீது வேண்டுமானாலும் அன்பையும் நேசத்தையும் பொழியலாம். அவர்கள் அனைவரையும் விட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான் நம்முடைய நேசத்திற்கும் பாசத்திற்கும் உறவிற்கும் முதன்மை பெற்றவர்கள் என்பதை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அறிவித்திருக்கிறார்கள். அல்லாஹ்வும் குர்ஆனில் சொல்கிறான், அன்-நபிய்யு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூமின்களுக்கு தன் உயிரை விடவும் மேலானவர்கள். நான் சொல்லல, நீங்க சொல்லல, இந்த உலகத்தை படைத்த ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், திருக்குர்ஆனில் பேசுகிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாதாரணமானவர்கள் அல்ல, உயிரை விடவும் மேலானவர்கள். நம் உயிருக்கு கொடுக்கிற முக்கியத்துவத்தை விட மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அன்பும் நேசமும் இருக்கும் காலமெல்லாம் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பத்தி அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், லகத் மன்னல்லாஹு அலல் முஃமினீன. மூமின்களின் மீது அல்லாஹ் தஆலா பேருபகாரம் செய்திருக்கிறான். பேருபகாரம், உபகாரம் அல்ல, பெரிய உபகாரம் செய்திருக்கிறான். இது பஅஸ ஃபீஹிம் ரசூலம் மின்ஹும் யத்லூ அலைஹிம் ஆயாத்தி வ யுஸக்கீஹிம் வ யுஅல்லிமுஹுமுல் கிதாப வல் ஹிக்மா. அவர்களில் இருந்து ஒரு தூதரை அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு அனுப்பி இருக்கிறான். அவர் என்ன செய்வார் தெரியுமா? யத்லூ அலைஹிம் ஆயாத்தி, அல்லாஹ்வின் வேதங்களை ஓதி காண்பிப்பார். வ யுஸக்கீஹிம், அவர்களை பரிசுத்தப்படுத்துவார். வயுஅல்லிமுஹுமுல் கிதாப வல் ஹிக்மா, வேதத்தையும் ஞானங்களையும் அவர் கற்றுக் கொடுப்பார். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா இதை சொல்லி முடிச்சிட்டு, வ இன் கானூ மின் கப்லு லஃபீ லலாலின் முபீன், அவர் வரதுக்கு முன்னால எல்லாரும் தெளிவான வழிகேட்டில் இருந்தார்கள் என்பதாக அல்லாஹ் சொல்கிறார். அவர் உங்களை பரிசுத்தப்படுத்துவார். அவர் உங்கள் மீது குர்ஆனுடைய வசனங்களை ஓதி காண்பிப்பார். உங்களை நேர்வழியில் கொண்டு வந்து நிறுத்துவார். மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கிடைத்த பேருபகாரம். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல நபிமார்களை பத்தி பேசுவான். நபிமார்களை பத்தி பேசும்போது நபிமார்கள் பிறப்பதே கூட நமக்கு உபகாரம் என்பதாக அல்லாஹ் சொல்வான். நபி ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள பத்தி அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி சொல்லும்போது, யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவங்க பிறப்பதும் கூட, அவர்களின் பிறப்பும் அவர்களின் இறப்பும் கூட உங்களுக்கு பேருபகாரம். அதே போல ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க, அல்லாஹ் தஆலா என்னுடைய பிறப்பையும் என்னுடைய வாழ்க்கையையும் என்னுடைய இறப்பையும் என்னுடைய மறுமைக்கான வாழ்வையும் அல்லாஹ் தஆலா உங்களுக்கு உபகாரமாக ஆக்கி இருக்கிறான்.
உங்களுக்கு அல்லாஹ் தஆலா வெளிச்சமாக ஆக்கி இருக்கிறான் என்று நபிமார்களின் பிறப்புகள் கூட மக்களுக்கு உபகாரமாக பேசக்கூடிய ரப்புல் ஆலமீன் பெருமானாரை பற்றி பேசும்போது பேருபகாரம் என்பதாக சொல்கிறான். உலகத்தில் ரெண்டு இருக்கிறது. ஒன்று அல்லாஹ்வுடைய நிஅமத், அல்லாஹ்வுடைய ரஹ்மத் கிடைக்கும். ஆனா அந்த ரஹ்மத்தையும் நிஅமத்தையும் யாரும் ஒரு சிலர்கள் அதை பெருசா நினைக்க மாட்டாங்க, அதை பயன்படுத்தி கொள்ள மாட்டார்கள், அப்படியே விட்டுருவாங்க. இன்னும் சிலர் இருக்கிறாங்க, அல்லாஹ்வுடைய உபகாரத்தையும் ரஹ்மத்தையும் நிஅமத்தையும் அது உண்மையான நிஅமத் என்பதாக உணர்ந்து அதன் மீது அன்பு செலுத்தி அந்த உபகாரங்களை அவர்கள் வாழ்க்கையில பயன்படுத்தி கொள்வார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் மிகப்பெரிய நிஅமத், மிகப்பெரிய அருட்கொடை. அவங்கள ஒரு சிலர்கள் பெருமானாரை அறிஞ்சும் கூட அவங்கள பின்பற்றல. அபூ தாலிப் பெருமானாருடைய பெரிய அவர் பெருமானாரின் மீது நம்பிக்கை கொண்டார், ஆனா இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளல. இந்த நியமத்தை அவர் பின்பற்றல. இரண்டாவது, தி 100 என்கிற நூலை எழுதியவர் மைக்கேல் ஹார்ட், பிரபலமான 100 அறிஞர்கள், 100 உலகத்தின் சாதனையாளர்களை எழுதியவர். முதல் இடம் பெருமானாருக்கு கொடுத்தார் அல்லவா, பெருமானாரை விளங்கிவிட்டார், அதனால்தான் முதல் இடம். ஆனால் பெருமானாரை பின்பற்றவில்லை, பெருமானாரை அவர் என்ன செய்யலைங்க, ஃபாலோ பண்ணல, அந்த நியமத்தை அவர் அனுபவிக்கல. இன்னும் சில கூட்டத்தார்கள் இருக்கிறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அறிந்து கொள்வார்கள், பெருமானாரின் மீது அன்பு செலுத்துவார்கள், பெருமானாரை பின்பற்றுவார்கள். அப்படி எத்தனையோ விஞ்ஞானிகள், எத்தனையோ அறிஞர்கள், எத்தனையோ படித்த மேதாவிகள் எல்லாம் பெருமானாரின் வாழ்க்கையை தெரிந்து கொண்டு இஸ்லாத்திற்குள்ளே வந்திருக்கிறார்கள். அந்த பேர் உபகாரத்தை தன் வாழ்க்கையிலே பயன்படுத்தி கொண்டவர்கள் என்பதாக 2 தரப்புகளையும் நாம் பிரிக்கலாம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நமக்கு ஏதாவது ஒரு ரஹ்மத் செஞ்சிட்டான் அப்படின்னா, ஒரு நியமத்தை கொடுத்துட்டான், உபகாரம் செஞ்சிட்டான் அப்படின்னா, அந்த உபகாரத்திற்கு நாம் நன்றி செலுத்துவது கடமை. அல்லாஹ் செஞ்ச உபகாரத்திலேயே பேருபகாரம் மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கிடைத்தது, அவர்களின் உம்மத்தில் நாம் பிறந்தது. எத்தனை நபிமார்கள் தவம் இருந்திருப்பார்கள், வேண்டி இருப்பார்கள், அவர்களுக்கு கிடைக்காத ஒரு பெரும் அருட்கொடையை, மிக பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நமக்கு கொடுத்தான் அல்லவா. இந்த பேர் உபகாரத்திற்கு காலம் முழுக்க ரப்புக்கு நாம் நன்றி செலுத்தினாலும் ஈடு இணையாகாது. அப்படிப்பட்ட மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் அறிய வேண்டும், பெருமானாரை தெரிய வேண்டும், பெருமானாரின் வாழ்க்கையை பின்பற்ற வேண்டும், பெருமானாரின் மீது அளவு கடந்த அன்பு செலுத்த வேண்டும். இதுதான் மூமின்களுக்கான கடமை என்பதாக அல்லாஹ் தஆலா நமக்கு தெளிவாக்கி இருக்கிறான். அப்படிப்பட்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த ரபியுல் அவ்வல் மாதம், வசந்த காலம் நம்மை இன்னும் ஓரிரு தினங்களில் வந்தடைய இருக்கிறது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா மாநபியை அணு அணுவாக தெரிந்தும், அவர்களை அறிந்தும், அவர்களை பின்பற்றியும், மஹப்பத்தை வெளிப்படுத்தியும் வாழ்வதற்கு தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி